ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஆஃப்டர்நூன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நான் இப்போ தான் தூங்கி முழிச்சு எந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்து உட்காந்துருக்கிறேன். இப்போ சாப்பிட போகணும், அப்படியே துணி வாஷ் பண்ண போகணும். நேற்று நைட் எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது லேட் நைட்டில் தான் படுத்தேன். எப்போ படுத்தேன்னு கூட தெரியாது. தூங்கி எந்திரிச்சு பார்த்தா மணி 12:30 மணி ஆயிடுச்சு. ஓகே, நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் எப்போதும் இப்படி தான் போய்கிட்டு இருக்கோம். நம்ம வேலையே அப்படி தான். சவுதியில் வந்தால் டிரைவிங் வேலை எல்லா வேலையுமே இருக்குது. நம்ம வேலை கொஞ்சம் குழப்பமானது. நைட்டில் மட்டும் தான் சுற்றுற வேலையாக இருக்கும். ஓகே, எல்லாம் ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் ஒரு நாள் மாறும்னு நம்ப வேண்டியது தான். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அது சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களால் முடிஞ்ச ஒரு மோட்டிவேஷன் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடும்போது ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் போடுறதுக்கு இது பண்ணுறேன். ஷார்ட்ஸ்லேயும் நம்ம வந்து போட்டுட்ருக்குறோம். வீடியோ, ஃபுட் கண்டென்ட் இந்த மாதிரிலாம் போட்டுட்ருக்குறோம். சாப்பிட்றதுக்கு ஒரு லொக்கேஷன் பார்த்தாச்சு. வீட்டை கூட்டிகிட்டு நம்ம போய் சாப்பாடு போய் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவோம். இங்கேருந்து ஒரு 7 நிமிஷம் போட்டிருக்குது, 5 கிலோமீட்டரு. இப்போ தான் கூகுளில் தான் ஒரு லொக்கேஷன் பார்த்துருக்கேன். ஏன்னா பக்கத்தில் ஒழுங்கான ரெஸ்டாரண்ட் இல்லை. சரி, போய் அங்கே போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவோம் இன்னைக்கு. கார் எடுத்துகிட்டு சாப்பிடலாமேன்னு கிளம்பிட்டோங்க. போய் ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு சாப்பிட்டுட்டு வர வேண்டியது தான். ஏன்னா டயர்டாயிடுச்சு. அந்த தூங்கி முடிச்சு குளிச்சுட்டோன்னு வச்சுங்களேன், ரொம்ப பசி வந்துடுதுங்க. அதுக்கு மேலே நம்மளால் தாக்கு பிடிக்க முடியல. அது வெயிலுக்கு அதுக்கும் தொண்டையெல்லாம் வரைச்சி போய் சீக்கிரம் டயர்டாகுது. இப்போ என்ன பண்ணுறது? இங்கே அதுதான் வாழ முடியும். இங்கே வாழ்க்கையே சவுதி வாழ்க்கை அப்படித்தான். இங்கே இருக்க எல்லாரும் இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கழுதைக்கு வாக்கப்பட்டா வாழ்ந்தானே அவனுங்குவாங்களோ ஒரு பழமொழியா, அது மாதிரி தான். வேற வழியே இல்லை. போயிட்டு இருக்கேன். இங்கே பக்கத்தில் எனக்கு வேற ஏதாவது நம்ம இந்தியா ரெஸ்டாரண்ட் எதுவும் இல்லை. அதனால இப்போ நெட் கூகுளில் போட்டு மேப்பை போட்டு தான் போய்கிட்டு இருக்கிறேன். சரி, அங்கே போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் எதுவும் பார்த்து வச்சுருக்கேன் பக்கத்தில், அங்கே போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவோம். அதுதான் போய்கிட்டு இருக்கிறேன். மலிக் சல்மான் ரோட்டில் போய் இந்த குபரிக்கு கீழே, இந்த பிரிட்ஜுக்கு கீழே போய் யூட்டன் அடிக்கணும். யூட்டன் அடிச்சா போகணும்னு போட்டிருக்கு. இங்கேருந்து 7 நிமிஷம் போட்டிருக்கு. ரெஸ்டாரண்ட் ஒரு வழியாக கண்டுபிடிச்சி வந்துட்டோங்க. இந்த வரைக்கும் பாருங்க ரெஸ்டாரண்ட் ருமானாங்கிறது. இந்த ரெஸ்டாரண்ட் தான் அல் ருமான். ருமான் கேரளா ரெஸ்டாரண்ட்டு. இங்கே நிறைய பக்கத்துலேயும் நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. என் ஏரியாவில் ஒன்றுமே இல்லை. இங்கே கார் பார்க்கிங் பண்ணுறது ஒன்று இருக்குது. ஆனால் இது ஒரு கிளினிக் மாதிரி இருக்குது. இங்கே போட்டால் ஏதாவது திட்டு வாங்கலாம்னு தெரில. போட்டுட்டு உடனே சாப்பிட்டுட்டு வரதானே, போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவோமா, ஏதாவது சொல்லுவாங்கன்னு யோசனையாக இருக்குது. இல்லைன்னா பிடிச்ச சம்மந்தம் இல்லாமல் நம்மளை திட்டுவாங்க. அதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறோம். உடனே சாப்பிட்டுட்டு உடனே ஓடி வந்துடுவோம் பார்க்கிங் போட்டுட்டு. வேற வழி இல்லை நம்மளுக்கு. காரை தேடிட்டு இருந்தோன்னா டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். சரி, நம்ம டக்குன்னு சாப்பிட்டுட்டு நம்ம போய் கிளம்பி போயிட்டு வந்துடும். சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. எனக்கு செம கடுப்பு ஏற்றிட்டானவங்க இந்த ஹோட்டல்ல. அவ்வளோ திமுறை. அது என்னங்க கடை ஓனரா யாருன்னு தெரியல அந்த ஆளு, மலையாளி. அது என்னங்க வர்ற கஸ்டமர் என்ன சாப்பிட்றாங்களோ கேட்கறது சொல்றது அவங்களோட கடமை தானே. என்ன வேணும்னு கேட்கறது அவங்க சொல்லுவோம். சொல்றதை கேட்டுட்டு போய் அவங்க எடுத்து வந்து கொடுக்கறது தானே அவங்க வேலை. போய் கேட்கறேன், என்னது என்ன இருக்கு அப்படின்னு கேட்கறேன். இது இருக்கு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. என்னெல்லாம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா இன்னொருத்தரும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். ஒரு ஆளு இன்னொருத்தர், இந்த ஆளு என்ன சொல்றான்னா கேட்டா பதில் சொல்ல, இந்த ஆள் வந்துட்டு இதுதான் இருக்கு, உனக்கு வேணுமா வேணாமா சொல்லிட்டு போ அப்படிங்கிறான். திமிரா பேசுறான். அதான் பிடிச்சி சத்தம் போட்டு விட்டுட்டேன். கடைக்கு வந்த கஸ்டமர்கிட்ட ஒழுங்கா நடந்துங்க, பிசினஸ் அப்பதான் நடக்கும். வரவங்கள்ட்ட மூஞ்ச முறை காட்டினீங்கன்னா யாரும் வந்து வாங்க வர மாட்டாங்க அப்படி சொன்னா, எல்லாருக்கிட்டும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறான். அப்புறம் என்னத்துக்கு இவனுக்குலாம் கடை என்னத்துக்கு வச்சிருக்கணும்? கடையை மூடிட்டு போக வேண்டியது தானே. சரியா கடுப்பேத்திட்டானுங்க. இந்த மாதிரி சில பைத்தியக்கார ஆளுக்காரெல்லாம் இருக்கிறாங்க, திமிரு பிடிச்சவனும். இதெல்லாம் பார்த்தாலே காண்டாகுது நம்மளுக்கு. போய் சாப்பிட்றது காசு கொடுத்தானே திங்கிறேன். ஓசில அங்க திங்கிறான். ஓசில திங்கிற மாதிரி நினைப்பு இவங்களுக்கு. கேட்கறது கொடுக்கறது தான் இவங்க வேலை. என்ன கேட்டா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறான். நம்மளுக்கு என்ன பிரச்சனை கேட்கறான். நம்ம பிரச்சனை என்ன சொன்னா தீர்த்து வச்சிருவான் போல இந்த ஆளு. பிரச்சனை கேட்கறான். வந்த கஸ்டமர்கிட்ட ஒழுங்கா நடந்துக்காதான் இவன் என்னங்க கடை வச்சு நடத்திட்டு இருக்கானுவா. அனஸ்பின் மலிக்கில தாங்க இருக்கு. இது கடைசி ஏரியால இருக்குது. இங்கதான் இருக்கு இந்த ரெஸ்டாரண்ட். அல் ருமான் ரெஸ்டாரண்ட்னு போடுச்சு. அவன் சொல்றான் யூடியூப்ல போடுவான் பாருங்க அப்படின்னு சொன்னா, யூடியூப்ல பெரிய இதா அப்படின்னு கேக்குறாங்க. யூடியூபர்னா அசால்ட்டா சாதாரணமா நினைச்சிட்டு தான் பேசுறானோ, திமிரா பேசுறான் அந்த ஆளு. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு கடையில போய் சாப்பிடாம விட்டோம்னு வச்சுங்களேன், அப்பதான் இந்த அவங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். இது வரைக்கும் போனே வரல. மணி 5:30 மணி 6 மணி ஆக போகுது. இன்ன வரைக்கும் ஓனர் தந்து இது வரைக்கும் ஃபோன் வரல. எப்போதும் ஃபோன் வந்துட்டு வேலை கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். இது நிறைய வேலை இருந்துச்சு, அதனால என்னவோ தெரியல, அவர் ரொம்ப டயர்டாகி ஓனர் சேர்ந்து தூங்கிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் ஃபோன் வரல. நம்மளும் அப்படியே ரூமில் சும்மா படுத்துட்டு இருக்கோம். சும்மா படுத்துட்டு இருக்கிறதுலையே அதுவும் கடுப்பாக தான் ஆகுது. என்ன பண்ணுறது, வேலை இருந்தாலும் கடுப்பாகும், இல்லைனாலும் கடுப்பாக தான் ஆகும். ஏன்னா சும்மா இருக்கணும்னு வச்சுங்களேன், எப்போ வேலை கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுதோ
லேட்டாக நைட்டு எச்சா வச்சு செஞ்சிடுவாங்க. இதுக்கு மேல அதிக நேரம் என்ன வேலையை கொடுத்து நைட்டு தூங்க விடாம 5 மணி 6 மணி வரைக்கும் காலையில ஃப்ரீயா இருந்தியில நைட்டு சாவுன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. என்ன பண்றது, இப்படிதான் இருக்கும். இப்போதைக்கு உட்காந்துட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் எதுவும் வரல. நம்மளும் அப்படியே உட்காந்துட்டு போர் அடிக்குது, எவ்வளவு நேரம் தான் போனையும் பார்த்துட்டு இருக்கிறது. திருப்பி எப்ப கால் வருதுன்னு பார்ப்போம். ஓனர் கால் பண்ணிட்டாருங்க. எங்கடா இவ்வளோ காலை வரலன்னு நினைச்சேன். கரெக்டாக கால் பண்ணிட்டாரு 6:15. ஃபோன் அடிச்ச உடனே எங்க இருக்கிற, சாப்பாடு வாங்கிட்டு வா அப்படி சொல்லிட்டு நான் லொக்கேஷன் அனுப்புறேன், என் பேர் சொல்லி நான் ஆர்டர் கொடுத்துறேன், நீ போய் வாங்கிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டாரு. அதுக்குள்ள நானும் கிளம்பி என்னோட துணியை வந்து வாஷ் பண்ணிட்டு கொடுக்கணும் லாண்ட்ரியில. அதை மறந்துட்டேன் மதியானம். அதை போய் கொடுத்துட்டு வரலான்னு இங்க வந்தேன். இந்த லாண்ட்ரியில இங்க கொடுத்துட்டு போக வேண்டியதுதான். அவ்வளவுதான். இனி நம்ம லொக்கேஷனை பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதுதான். நம்ம லொக்கேஷனுக்கு ஏன்னா போய் சாப்பாடு வாங்கிட்டு வர சொன்னாரு ஓனரு. அவர் டைம் பார்த்துட்டு இருப்பாரு. நான் சொல்லி இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் எவ்வளோ நேரத்தில் வருவேன் அப்படின்னு. நம்ம போய் வாங்கிட்டு போய் கொடுக்கணும். இதை பாருங்க, இந்த பிரிட்ஜ் சூப்பரா இருக்குங்க. இந்த அபூபக்கர் சித்திக்கிங்கிற ரோட்ல வந்து ஜாயிண்ட் ஆகும். ஏறும் போது இந்த இடத்துல அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஒரு பில்டிங் அவ்வளவு ஹைட்ல பக்கத்திலே இருக்கும். நேரா இந்த பிரிட்ஜ் நேரா இந்த பில்டிங் குள்ள போய் இந்த தீம் பார்க்ல எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, இந்த விளையாடுறதெல்லாம் அந்த மாதிரியே இருக்கும். இந்த பிரிட்ஜ் பாக்குறதுக்கு அவ்வளவு ஹைட்டுக்கு கீழே ஒரு பிரிட்ஜ் இருக்கு, அதுக்கு மேல ஒரு பிரிட்ஜ். இது பார்க்கவே வியூ செம்மையா இருக்கும். மேல இருந்து கீழே பார்த்தா எல்லா பில்டிங்கும் தனித்தனியா வித்தியாசமா சூப்பராகவே இருக்கு பார்க்கறதுக்கு. ஓனர் ஜிம்மு எல்லாம் வீட்டில் எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. செட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கு பாருங்க. வீட்லேயும் ஒரு ஜிம் மாதிரி அழகாக இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. நான் ஓனர்கிட்ட கேட்டுட்டு நான் அப்படியே எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தடார்னு கூப்பிட்டாரு. நான் போய் அப்புறம் எனக்கு சாப்பாடு கொடுத்தாரு. வாங்கிட்டு நான் ரூமுக்கு வந்துட்டேன். அவர் வாங்கிட்டு வந்தது பாதி சாப்பிட்டுட்டு பாதி கொடுத்துட்டாரு. ஓகே, ரொம்ப அல்ஹம்துலில்லாஹ் கிடச்சது சந்தோஷம்தான். நான் எடுத்துகிட்டு வந்து நான் ரூமில் உட்காந்துட்டு நான் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நல்லா இருந்துச்சு. என்னன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பீஸா. இது சும்மா கொஞ்சம் கம்மி ரேட்டில் உள்ள பீஸா தான். இது என்னன்னா ஓரளவுக்கு ஓகே, ரொம்ப சூப்பர் அப்படிலாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஓகே திண்டேன். அப்புறம் இதை பீஸா கொடுத்ததுக்கு சாப்பிட்டு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, கிடைச்ச வரைக்கும் நன்றி சொல்லணும். என்றைக்குமே கிடைச்சது பெரிய விஷயம்தான். சில பேருக்கு அது கூட கிடைக்கிறது இல்லைங்கும் போது நம்மளுக்கு கிடைச்ச வரைக்கும் என்றைக்குமே அது சந்தோஷம் தான் பண்ணுவேன். ஓனர் கால் பண்ணி சாப்பாடு வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டாரு. அதனால அவர் சாப்பாடு வாங்கிறதுக்காண்டி போயிட்டு இருக்கேன். கொஞ்சம் முன்னாடி தான் காலை தூங்கி எழுந்திரிச்சு 6 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு காலையில் சாப்பிடல, தூங்கி எழுந்திரிச்சதுக்காண்டி ஸ்நாக்ஸ், அதாவது ஃபத்தூர்னு சொல்லுவாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இங்கே ஃபத்தூர் அரபியில். அதாவது சாப்பிட்டு இருக்குது வாங்கிட்டு வர சொன்னார். வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். இப்போ வந்துட்டு நைட் டைம் ஆயிடுச்சுல, இப்போ நைட்டு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வான்னு சொன்னார். ரெஸ்டாரண்ட்டில் போய் மை கேலரின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டு, என்னன்னா இந்த ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு கடை. அங்கே போய் சாப்பாடு வாங்கிட்டு வர சொன்னார். இப்போ அதுக்காண்டி போய்கிட்டு இருக்கிறேன். இந்த இடத்த பாருங்க, நம்ம ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிற மாதிரியே இருக்கும். இந்த பிரிட்ஜ் எப்படி இருக்குன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்க. ரியல் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகணும் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். பாக்குறீங்களா, தெரியுதுங்களா? ஏறும் பாருங்க பிரிட்ஜ், அப்படியே ஏறும். அவங்க குறுக்கடை ஒருத்தன் கண்ணாமனா பூந்து எப்படி போறான் பாரு. அரபிக்காரனும் இவனுங்க இப்படிதான் பண்ணுவோம். இந்த பிரிட்ஜ் நைட்ல பாத்தீங்கன்னா நேரா இந்த பில்டிங் மேல போகும். சூப்பரா இருக்கும். இந்த வியூ எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எப்போ இந்த பிரிட்ஜ்ல ஏறினாலும் எனக்கு நேரா இந்த பிரிட்ஜ் ஏறி அந்த பில்டிங் குள்ள, அங்க இருக்கிற அந்த பில்டிங் குள்ள போய் உள்ள போடுற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஏன்னா ஹைட்டான பிரிட்ஜ் இது, மேல போய் இப்படி வளையும் இந்த இடத்துல. இதான் சாப்பாடு உங்க கஃபில. ப்ரோட்டீன் ஃபுட்டுன்னா இங்க வருவாங்க. இங்க கொஞ்சம் எல்லாம் விலை அதிகம் தான் ஆக்சுவலா. இங்க உள்ள ஃபுட்டு இங்க எல்லாமே ஹெல்த்தியான ஃபுட்டு. இந்த பக்கத்துல ஜிம் இருக்கிறதுனால ஜிம் சம்பந்தமான ஃபுட்டு தான் இங்க இருக்கும். ஆனா எல்லாமே விலை அதிகம். நார்மலா உள்ளவங்களாம் நம்மளால சாப்பிட முடியாது. எல்லாம் 100 கிராம் 200 கிராம் கணக்குல தான் இருக்கும். அதனால விலை அதிகம் தான். என்ன பண்றது, வாங்குவாங்க. சில டைம் வாங்கி கொடுப்பாரு. எனக்கும் என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான் வாங்கி கொடுக்கும்போது. வேலை முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு ஓனர் போக சொல்லிட்டாரு. அவர் வந்து என்னன்னா, மணி 1:30 ஆயிடுச்சு, நீ போ, இன்னைக்கு வந்துட்டு உனக்கு நான் தேவைன்னா உனக்கு ஃபோன் அடிக்கிறேன்,
இன்னைக்கு மெயினாக தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன், இல்லைன்னா நான் ஃப்ரெண்டோட ரூமுக்கு போய்க்கிறேன், காலையில் ஆகும் அடிச்சுட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து சவுதியில் வந்துட்டு முக்கியமான மேட்சா, இன்னைக்கு காலையில் 4:30 மணிக்கு ஃபுட்பால் கிரிக்கெட் மேட்ச், கிரிக்கெட்டுங்கிறேன், ஃபுட்பால் மேட்ச்சு மேன்செஸ்டர் சிட்டிக்கும் சவுதி ஹிலாலுங்கிற டீமுக்குமா. அதனால வந்துட்டு காலையில் தான் முடியும். அதனால இங்கே ரொம்ப எல்லாரும் வந்துட்டு ரொம்ப டிராஃபிக் ஆகிடும், காலையில் முடிச்சுட்டு எல்லாரும் பார்த்துட்டு போவாங்க, ரொம்ப பெரிய இதாகும். அதனால நீ போ, நான் ஃப்ரெண்டோட போய்க்கிறேன்னு சொல்லிட்டு ஓனர் சொல்லிட்டாப்ல. ஸோ அதனால நம்ம முடிஞ்சு போச்சு, நம்ம ரூமுக்கு போவோம்னு சொல்லிட்டாரு. நம்ம ரூமுக்கு வந்தாச்சு இன்னைக்கு. ஓகே, இன்னைக்கு அவர் வாய் தொடர்ந்து தெளிவாக சொல்லிட்டாரு. அது வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷம்தான். அது வரைக்கும் நம்ம சந்தோஷம். இனி நாளைக்கு பார்ப்போம் அடுத்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான இருந்துச்சுன்னா சந்திப்போம். தேங்க்யூ, பாய். எல்லாம் சேஃபாக இருங்க.